நம்ம தெருவில் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஒரு 10 வருஷமாகவே நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோங்க. இதுக்காக வந்து நம்ம டொனேஷன்ட்டு யார்ட்டையும் எங்கேயும் போய் கேட்க மாட்டாங்க. இவங்களே வந்துட்டு சீட்டு போட்டு நடத்தி அதில் வர லாப காசை வச்சு தான் இந்த இதை நாங்கள் நீட்டாக செஞ்சுப்போம். அப்படி சீட்டு போடுறவங்களுக்கு வருஷமாக வந்துட்டு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு சாமானம் எடுத்து கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு அவங்க பட்ஜெட்டுக்கான சாமானம் எடுத்து தருவாங்க. அப்படி வந்துட்டு எப்பயுமே ஜென்ஸுக்கு மட்டும்தான் போவாங்க. இந்த வாட்டி நாங்கள் லேடிஸும் போயிருந்தோம். அப்படி லேடிஸ்லாம் போயிட்டு சாமான்லாம் எடுத்தோம். அதெல்லாம் எடுத்ததை பார்த்தா இது போன வருஷம் மாதிரி எடுத்த மாதிரி இருக்குது, இது அதுக்கு முன்ன வருஷம் எடுத்த மாதிரி இருக்குன்ட்டு ஒவ்வொரு சாமானமாக பார்த்தோம். அப்புறமேட்டு சரி வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது வந்து நாங்கள் போட்டுட்டு போன பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக வர மாதிரி இருந்தது. இது வந்துட்டு சரி விடு, நம்ம அப்புறமேட்டு வேறு ஏதாவது பார்த்துக்கலாம், ஏன்னா கொஞ்சம் விநாயகர் சதுர்த்திக்குன்னு ஒரு 10-15 நாள் இருக்குது அப்படின்ட்டு நாங்களும் வந்துட்டோங்க. வந்துட்டு அப்புறம் பக்கத்தில் துணி கடை இருந்தது, துணி கடைக்கு போயிட்டு அங்கெல்லாம் போய் கொஞ்சம் சேலையில் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, ஆனால் எந்த சேலையும் எடுக்கலைங்க. சேலையெல்லாம் நல்லா தான் இருந்தது, நாங்கள் எடுக்கல. தம்பிக்கு மட்டும் 2 லோயர்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சுங்க. அந்த கடையை விட்டு வெளியே வந்துட்டு சரி வாங்க நம்ம வந்துட்டோம், பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கமும் ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கே சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கம் அங்கே இருக்க ஒரு கடைக்கு போயிட்டு அங்கே போய் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு பப்பாளி பழ சேஃபில் ஒரு செம்படம் பார்த்தாங்க. அந்த செம்படம் நல்லா நீட்டாக சூப்பராக நல்லாவும் இருந்ததுங்க. சரி அது எங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் இருந்ததுங்க. இந்த செம்படம் நல்லா அழகாகவும் இருந்தது, எங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்ததுங்க. அதை அப்படியே வாங்கிட்டு அப்புறம் பக்கத்துலேயே ஹோட்டலில் போயிட்டு நாங்கள் சாப்பிட்டு நீட்டாக சாப்பிட்டு இந்த நாளை இப்படி நீட்டாக முடிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.